கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். யோவான் 16:33. இன்று அக்டோபர் மாதம் 17ஆம் நாள். அன்னையாம் திருச்சபை அகமகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற புனித அந்தியோக்கு நகர் இன்னாசியார். சிரியா நாட்டில் பிறந்தவர். தொடக்க கால திருச்சபையில் வாழ்ந்தவர். இவருடைய சிறப்புகளாக வரலாற்றில் நாம் பார்ப்பது, புனித பேதுருவால் இவர் ஆயராக அந்தியோக்கு நகருக்கு அர்ச்சிக்கப்பட்டவர். இரண்டாவதாக, யோவான் நற்செய்தியாளருடைய அருமையான சீடராக வாழ்ந்தவர். இன்னும் சிறப்பாக, ஆண்டவர் இயேசு குழந்தைகளை ஆசீர்வதித்தார் என்று நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவே கையில் எடுத்து ஆசீர்வதித்த ஒரு குழந்தை என்கிற ஒரு மரபு செய்தியும் இவரை பெருமைப்படுத்துகிறது. ஆகவே தொடக்க காலத்தில் விசுவாசத்தில் வேரூன்றி இருந்தவர். கத்தோலிக்க திருச்சபையின் அடித்தளமாக இருந்த பெரிய புனிதர்களில் இவரும் ஒரு பெரியவராக இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தி. இவர் காலத்தில் ட்ரேஜன் என்று சொல்லுகின்ற கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சியில் ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் அனுபவித்தவராகவே வாழ்ந்தார். இவர் 7 திருச்சபைகளை வழிநடத்தினார். அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் அன்பு செய்தியை அற்புதமாக பெற்றுக்கொள்ள அவர்களுக்கெல்லாம் மடல்கள் வரைந்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தியவர். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவின் அன்பில் முழுமையாக நிலை பெற அயராது பாடுபட்டவர். புனிதர்களுக்கே உரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றவர். ஜெப தவ வாழ்வில் நிலைத்து நின்றவர். மன்னனுடைய அந்த கட்டளைக்கு இணங்க தன்னை ஒரு மறைசாட்சியாக மாற்றிக்கொள்ள சிரியா நாட்டிலிருந்து ரோமைக்கு அவர் நடத்தி வரப்பட்டார். அப்பொழுது விலங்குகளோடும் தொழுநோயாளிகளோடும் காவலர்களுடைய கொடுங்கோலான துன்பங்களோடும் பாடுகள் பட்டு வருகின்ற போது பல மனிதர்களை சந்தித்தார். அவருடைய வேதனையை, துன்பத்தை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்று முகமலர்ச்சியோடு சென்ற அந்த காட்சியை பார்த்த பலர் விசுவாசத்தில் உறுதி பெற்றனர். இன்னும் நற்கருணையை பற்றி அவர் சொல்லுகின்ற போது, நற்கருணை நம் வாழ்விற்கு மாமருந்து என்று சொல்லுகிறார். அந்த நற்கருணை வழியாக நாம் வாழ்வு பெற முடியும் என்று அவர் அறுதியிட்டு கூறுவதை பார்க்கிறோம். இறுதியாக அவரை சிங்கங்களின் வாய்களுக்குள் தள்ளி அவரை கொல்ல வேண்டும் என்று அனுப்பிய போது பல மக்கள் முன்னிலையில் அவர் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். கோதுமை மணி அரைக்கப்பட்டு நல்ல அப்பமாக மாறுவது போல் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்வும் அரைக்கப்பட்டு கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தட்டும் என்பதில் அவர் கருத்தாக இருந்தார். இந்த வேத சாட்சிகளை, மறை சாட்சிகளை நாம் நினைக்கின்ற போது, மறை சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று நமது முன்னோர்கள் மார்தட்டி கொள்வது போல, இன்று இந்த மறை சாட்சிகள் நமக்கு ஒரு உறுதியை, ஆற்றலை, அன்பை தருகிறார்கள். கிறிஸ்துவின் அன்பில் நம்மை நிலைப்படுத்த அவர்கள் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். இன்றைய இறை வார்த்தையில் நாம் கேட்டது போல, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று கூறிய கிறிஸ்துவின் இந்த உறுதியான வார்த்தையில் நிலை பெற்று இன்று நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்ற அந்தியோக்கு நகர் புனித இன்னாசியார் வழியாக கடவுளுடைய அன்பையும் ஆசிரையும் நாம் பெறுகிறோம். அந்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.